பாண்டியன், சரவணன், அரசி 3 பேருமே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருப்பாங்க. பாண்டியன் சரவணனை பார்த்து, டேய் சரவணா, உன் வாழ்க்கைய நான் கெடுக்கலடா. ஏன்பா அரசி, உன் வாழ்க்கையவும் நான் கெடுக்கல. உங்க 2 பேத்துக்கும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்பா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரவணனையும் அரசியவும் சாப்பிட சொல்லுவாங்க. சரவணன் அவங்க அம்மா முகத்தையே பாப்பாரு. கோமதி வேகமா இந்த சாப்பாட்டு டேபிள் பக்கத்துல வந்துட்டு, இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேனே, அப்ப நான் என்ன லூசா அப்படின்னு கேட்பாங்க. பாண்டியன் சரவணனை பார்த்து, டே சாப்பிடுறா, நீயும் சாப்பிடுப்பா அரசி அப்படின்னு சொல்லுவாரு. சரவணன் ஒரு வாயில வைக்க போகும்போது கோமதியை பாப்பாரு. கோமதி, கொன்றுவேன், சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அரசியும் அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசிக்கும் சரவணனுக்கும் சாப்பிடவும் முடியாது. சாப்பாடு உள்ள இறங்கவும் இறங்காது. பாண்டியன் சரவணனை பார்த்து, டே நீ சாப்பிடுறா, அவ கிடக்கா அப்படின்னு சொல்லுவாரு. பாண்டியன் அரசியவும் சரவணனையும் பார்த்து, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இன்னும் 2 எடுத்து வச்சு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பழனி, நம்மளுக்கு இந்த வம்பே வேண்டாம், நைஸா நழுவிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இடத்த காலி பண்ணுவாரு. கதிரு மெதுவா, மாமா என்ன மாமா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அதெல்லாம் காதுலயே வாங்காத மாதிரி பழனி கிளம்பி போயிடுவாரு. மீனாவும் ராஜியும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. மீனா நைஸா ராஜிக்கிட்ட, ராஜி நான் போய் மாமாவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவாங்க. மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எப்பா உனக்கு தான் புரோட்டா பிடிக்கும்ல, நீயும் உட்காருப்பா. அரசி இந்த இலையோட கொடுப்பா. இந்தப்பா மீனா அந்த பக்கம் உட்காரு. இந்த அடியில் ஒரு தட்டை வச்சுக்கோ, அதுக்கு மேலே அப்படியே இலையோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களையும் சாப்பிட வச்சிருவாரு. செந்தில் மீனாவை ரொம்ப கோவமா பார்ப்பாரு. மீனா கண்ணிலேயே சொல்லுவாங்க, ஒரே ஒரு புரோட்டாங்க அப்படிம்பாங்க. ஏண்டி கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, கொன்றுவேன், சாப்பிடாத அப்படின்னு மெல்லமா தூரத்துல நின்று சொல்லுவாரு. மீனாவுக்கு புரோட்டாவும் சால்னாவும் பார்த்த உடனே ஆசை வந்துடும். உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பாண்டியன் வெளியில போய் நிப்பாரு வாசல்ல. அரசியும் பின்னாடியே போவாங்க. என்னப்பா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் இல்லப்பா, நீ உள்ள போ அரசி, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அரசி உள்ள போவாங்க. உள்ள டேபிளில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதி எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. அரசியும் போய் டைனிங் டேபிளில் உட்காருவாங்க. அண்ணே எனக்கு ஒரு தட்டு எடு அப்படின்னு சொன்னதும் கதிர் வேகமாக தட்டு எடுத்து கொடுப்பாரு. செந்தில் அரசியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. உடனே அரசி, ஏன் முறைக்கிற, நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தானே உங்கள் அப்பா கூட உட்காந்து கொட்டிக்கிட்ட, அதுக்குள்ளவா பசிக்குது? ஆமாம் பசிக்குது, அதுக்கு என்ன, இந்த தட்டில் வச்சு கூட அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்டே கொடுப்பாங்க. செந்தில் வச்சு தர மாட்டாரு. அந்த ஹாட் பாக்ஸை இங்கிட்ட நகட்டி விடுவாரு. கோமதி, பசிக்குதுன்னா உங்க அப்பா கிட்டேயே போய் கேளுப்போ, நான் சமைச்சதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியோட அம்மா தான், ஏய் என்ன பேசுற நீ, சின்ன குழந்தைகிட்ட போய் சாப்பிடாதன்ற. அடுத்து மீனா ரூம்குள்ள இருந்து வருவாங்க. அவங்களும் சாப்பிட்றதுக்காக அங்க வருவாங்க. நான் உட்காரலாமா அப்படின்னு கேட்டதுமே செந்தில், உன்னைய கொன்னே போட்டுருவேன், 10 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கேட்குறாரு, 2 மாதம் கெடு வேற வச்சிருக்காரு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்ற அவர் கூட சேர்ந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவர் 10 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கேட்குறாருடி, நான் சாப்பிடாத வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதையும் மீறி நீ சாப்பிட்ற. ஏங்க 10 லட்ச ரூபாயை திருப்பி கேட்கறதுக்காக மாமனார் இல்லைன்னு ஆயிடுமா? மாமா தாங்க என்னை சாப்பிட சொன்னாங்க, நான் அங்கே வந்ததே வேற ஒன்று பேசுறதுக்கு தாங்க அப்படின்னு கையை தூக்குவாங்க. அதுக்குள்ள மாமா என்னைய சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கோமதி, நீ வேண்டான்னு சொல்லியிருக்கணும், நீ வேண்டான்னு எதிர்த்து போயிருக்க வேண்டியதானே. இல்லத்த புரோட்டா சால்னாவை பார்த்ததும் அப்படிம்பாங்க. கோமதி தூ அப்படிம்பாங்க. மீனா, அத்தை சாப்பாடு தான் என் வீக்னஸ்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் செந்தில், இந்த புரோட்டா சால்னாவுக்காக நம்மளை அடமானம் வச்சுட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். செந்தில் மீனா கிட்ட, அப்போ எவ்வளவு சண்டை வந்தாலும் நீ என் பக்கம் நிற்க மாட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லுவார். என்னங்க இப்படி கேட்டுப்புட்டீங்க, நிற்கிறது என்னங்க, உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவாங்க. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் தினமும் ஏதாவது போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால நியூட்ரலாக தானே இருக்க முடியும், ஒரு பக்கமே சாஞ்சு பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ராஜி, நான் சொல்கிறது கரெக்டு தானேன்னு மீனா ராஜிக்கிட்ட கேட்பாங்க. கரெக்டு தான்க்கா, நீங்கள் சொன்ன சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி ராஜியை மண்டையில் கொட்டுவாங்க. அவள் கிரிமினல் டி அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. கிரிமினலா, என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பாங்க. உடனே கோமதியோட அம்மா, தண்ணியில் போட்டால் நனையாமலும் வெயிலில் போட்டால் காயாமலும் வாழை பழகிக்கணும், அவள் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறமும் செந்திலும் மீனாவும் சண்டை போடுவாங்க. மீனா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாங்க, ஏன் அந்த பணம் வாங்கினது அப்படியே தானே வச்சுருக்கோம், அதை அப்படியே கொடுத்துடலாம், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அந்த பணம் எங்கே அப்படியே இருக்குது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேனே, அது பேலன்ஸ் பைசாவை வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மீனா. செந்தில் மீனாவையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இந்த மொத்த சண்டைக்கும் காரணம் நீங்கள் ஒரு ஆள் தாங்க. நீங்கள் மட்டும் கேம் விளையாடாமல் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொன்னதை கவனமாக காதில் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன்ல, அந்த மெசேஜையாவது நீங்கள் பார்த்துருக்கணுங்க. பார்த்துருந்தீங்கன்னா வீட்டில் எல்லார்கிட்டேயுமே சொல்லியிருப்பீங்கல்ல, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்பாவும் உங்கள் கூட சண்டை போட்டிருக்க மாட்டார், பணத்தை திருப்பியும் கேட்டிருக்க மாட்டார். அது மீனா, சாரி மீனா, இருந்தாலும் எங்கள் அப்பா கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு. மீனா மறுபடியும் இதுக்கு தான் சொல்கிறது, நான் சொல்லும்போது எதையும் கவனமாக காது கொடுத்து வாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 1 2ன்னு எனக்கு தூக்கம் வருது மீனா, நான் படுத்து தூங்க போகிறேன். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு மீனா கிட்டே சொல்வார். மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இன்னைக்கு அம்மா செம்ம ஃப்ளோவில் இருக்காங்க, அம்மாவுக்கு நீயே எவ்வளவோ பரவாயில்ல அப்படி பேசாமல் தூங்க ஆரம்பிச்சிருவார். அடுத்த நாள் காலையில் அரசி வாசல் கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாச்சி திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. எங்கே எதிர்த்த வீட்டில் யாரையுமே காணோம், மாரியும் வடிவும் எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குமாரோட அப்பா அங்கே வெளியில் வருவார். தேவையில்லாமல் அவங்க ஆத்தா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பார். வீட்டுக்குள்ளே இடம் இல்லைன்னு வெளியில் உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு தேவையில்லாமல் பேசுவார். அங்கேயை விட இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாச்சியும் அரசியோட அம்மாச்சியும் சொல்லுவாங்க. அரசியும், நாங்கள் அம்மாச்சியை நல்லா பார்த்துக்கிறோம், அந்த வீட்டில் இருந்ததை விட இங்கே சந்தோஷமாக தான் இருக்காக, நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உள்ளே போனதும் குமார் அவங்க அப்பத்தாவுக்கு வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அரசி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்பத்தா நீ சாப்பிட்டுட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவார். அரசிக்கு கொடுப்பாங்க. ஆனால் அரசி வாங்கவே மாட்டாங்க. வடை வேணும்னா எங்கள் அம்மாட்ட சொன்னால் நிறைய சுட்டு கொடுப்பாங்க. 3 அண்ணனுங்க இருக்காங்க, சொன்னால் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு உன் பேரன் வாங்கின வடையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது.